ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் இபி பில்லை எப்படி கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் அதற்கான ரிசிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளாக பார்க்கலாம். முதல்ல ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இபி பில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ உங்களோட கன்சியூமர் நம்பர் கேட்கும், அதை அங்கே என்டர் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட நேம், கன்சியூமர் நம்பர், பில் அமௌண்ட், டியூ டேட் எல்லாமே வரும். அதை செக் பண்ணிட்டு கீழே இருக்கிற பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும், அதில் செலக்ட் யுவர் பேமெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க கூகுள் பே, போன்பே எதுல பே பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்க இப்படி பண்றதுக்கு டைரக்டாவே கூகுள் பேல பண்ணிடலாமே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த மெத்தடில் உங்களால் ரெசிப்டை டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு ரெசிப்ட் வேணும்னா இந்த மெத்தட் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பில்லை பே பண்ணிடுங்க. நீங்கள் பே பண்ணி முடித்ததும் உங்கள் ரெசிப்ட் வந்துடும், அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.